உணவகங்களில் ஆய்வு செய்ய சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து உணவகங்களிலும் ஆய்வு செய்ய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆய்வு உத்தரவு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தினுடைய இயக்குநர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருந்தாங்க. இதுல தமிழ்நாடு உணவகங்கள்ல வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை வைத்திருக்க வேண்டும், அவை முறையாக புதுப்பித்திருக்க வேண்டும். உணவகங்கள்ல சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட உணவுப் பொருட்கள்ல செயற்கை நிறமூட்டிகளை சேர்க்கக்கூடாது. உணவு பாதுகாப்புத்துறையினுடைய விதிகளின்படி உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். உணவுகள்ல உணவு சமைக்கக்கூடிய பணியாளர்கள் நோய் தொற்று பாதிப்பு மற்றும் காய்ச்சல் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அதேபோல் பணியாளர்கள் அனைவருமே கையுறை மற்றும் தலையுறையை அணிந்து கொண்டுதான் உணவு தயாரிக்கவும் பரிமாறவும் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த சில நாட்களாக உணவகங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் காய்ச்சல் பாதிப்பு மற்றும் நோய் தொற்று பரவல் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல கை கழுவும் இடங்கள் மற்றும் கழிவறைகள் சுத்தமாக வைத்துக் கொள்ள சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது. மேலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களிலும் கழிவறை மற்றும் கை கழுவும் இடங்கள் அசுத்தமாக இருந்தால் கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்கவும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவை அளித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டு உணவகங்கள்ல ஆய்வு மேற்கொள்வதற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உணவு கடையினுடைய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.